ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் வச்சுவஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பேங்க்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வேகன்சியோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? வாங்க வேலை வாய்ப்புக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எங்கிருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இந்தியன் பேங்க்ஸில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான வேகன்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பொசிஷனுக்கு ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் பொசிஷனுக்கு தான் ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 1500 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோக்குள்ளே இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி என்னென்ன வேகன்சி, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க போய் பார்க்கலாம். பதவியின் பெயர் என்ன பொசிஷனுக்கு ஹையர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் அதாவது பயிற்சியாளர் பொசிஷனுக்கு தான் ஹையர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 1500 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. நம்ம தமிழ்நாட்டிலயுமே வேக்கன்சி இருக்கு. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு யுனிவர்சிட்டியில ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிகிரி அதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா ஓகே. நீங்க பேச்சுலருக்கு அப்புறம் மாஸ்டர் எது முடிச்சிருந்தாலும் ஓகே. ஆனா இதுக்கு எலிஜிபிள் வந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி என்னைக்கு இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 8 வரைக்கும் லாஸ்ட் டேட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதேமாரி வயது வரம்பு என்ன ஏஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4/2021 அன்று வந்து நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் முடிச்சிருக்கணும். இல்லனா அதுக்கு அந்த 21க்கு 1லிருந்து 25 வரைக்கும் நீங்க இதுக்குள்ள எப்ப முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி முடிச்சவங்க அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருஷத்துக்குள்ள முடிச்சிருக்கவங்க ஃப்ரெஷர்ஸ் மாரி இருக்கிறவங்க, அவங்க டிகிரி முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, 1/7/2025 அன்று வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 20 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆஸ் யூசுவல் எப்பயுமே எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் குடுக்குற மாதிரி தான் எஸ்சி, எஸ்டினா 5 வருஷம், பிடபிள்யூ அவங்களுக்குலாம் 10 வருஷம் மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா இருக்கு. நான் அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் எல்லாமே குடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணுங்க. மறக்காம அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? வேக்கண்ட் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க இந்தியன் பேங்க்லயே வேக்கண்ட் இருந்தா, நீங்க ஒரு வேள அவங்க ரிட்டன் எக்ஸாம் அண்ட் நேர்முக தேர்வு அதாவது இன்டர்வியூ வைப்பாங்க. அதுல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியன் பேங்க்ல வேக்கண்ட் இருந்தா அங்கேயுமே உங்கள ஹையர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இதுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருநகர் மற்றும் நகர்ப்புற வங்கிகள் அதாவது அ மாநகராட்சி, நகராட்சி சொல்றாங்க இல்லையா? அங்க மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொ 15,000 உங்களுக்கான பெர் மந்த்துக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ மாநகராட்சி, நகராட்சியில. அதே கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12,000 பெர் மந்த்துக்கான சேலரி அப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ரண்டிஸ் பொசிஷன்றதுக்காக சேலரி கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சாட்டர்டே, சண்டே லீவா இருக்கும். பேங்க் ஆஸ் யூசுவலா என்ன டைம் இருக்கோ 10 டூ 5 அந்த வரைக்கும் தான் இருக்கும் டைமிங். ஓகேங்களா? ஸோ யாராவது டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கம்பெனில வேலை இருக்கணும் அப்படின்ற மாரி தேடிட்டு இருந்தாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்களே டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஓகே உங்க நியர்பைல இருக்கிற இந்தியன் பேங்க்ல வேக்கன்ட் இருந்தா அங்கேயே உங்களுக்கு ஹையர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ல போயிட்டு தான் இருக்கு. போன மாசம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 8 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஆன்லைன்ல எக்ஸாம் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படி அதுக்கு ஒரு டெஸ்ட் மாரி வைப்பாங்க. ஸோ ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்ல தமிழ் தெரிஞ்சிருந்தா போதும். தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருந்தா போதும். அதுக்கு ஒரு டெஸ்ட் மாரி வைப்பாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூல கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம விண்ணப்பிக்கணும். எப்படி விண்ணப்பிக்கணும்னா, நீங்க ஆன்லைன்லயே விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் முன்னாடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 8 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கா? ஆமா ஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கு. அதர் கேண்டிடேட்க்கு எல்லாமே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு எல்லாமேக்கு 175 சொல்லியிருக்காங்க.
வீடியோவ நெறைய பேர் பார்க்குறீங்க. வியூஸ் வருது. பட் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் எதுவுமே வரல. ஸோ நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணிட்டு பாருங்க. தடவ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நான் ரெகுலரா நம்ம தமிழ்நாட்ல மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி சர்க்கிள்ல அப்டேட் ஆயிட்டு இருக்க ஜாப் வேகன்சி அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஜாப் வேகன்சியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? வேலை இல்லாம தேடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயன்படுத்திக்கங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்ளிகேஷன் லிங்க் தனியாவும், நோட்டிஃபிகேஷன் லிங்க் தனியாவும் குடுத்துருப்பேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா படிச்சுட்டு, உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் லிங்க்க டச் பண்ணி ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி அதர்ஸ்க்கு எல்லாமே விண்ணப்ப கட்டணம் வந்து ரூ. 800 800 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேமெண்ட் என்னால பே பண்ணி நான் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்டின்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கான வேக்கன்சி இருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்ல எங்கெங்கலாம் தேர்வு மையம் இருக்கும்? அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் வைப்பாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர் ஆக்சுவலா வைக்கிற மாதிரி பெரிய நகரங்கள்ல மட்டும் தான் சென்டர் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், சேலம் இந்த மாதிரி இடத்துலலாம் குடுத்துருக்காங்க. திருச்சி, வேலூர், விருதுநகர் இந்த இடத்தெல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ உங்களுக்கு நியர்பை என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ, அங்க நீங்க எக்ஸாம் சென்டர் போட்டுக்கலாம். அப்ளிகேஷன் லிங்க் வந்து பயோல இருக்கு. செக் பண்ணிக்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.